Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். எல்லாமே கலைஞ்சு வேற கிடக்கு. கௌதம், நீ எதுவும் பெட்டி எடுத்தியா? பெட்டியில என்ன தேடினீங்க கௌதம்? கௌதம், சொல்லு. என் அப்பாவை பத்தின தகவல் கிடைக்குமான்னு பெட்டியை திறந்து பார்த்தோம். ஐயோ, பெட்டிக்குள்ள நானும் எஸ்எஸ்கே இருந்த போட்டோலாம் இருந்துச்சு. அத கௌதம் பார்த்துட்டானா? கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எஸ்எஸ்கேவை கொன்னுடுவாரே. கௌதம், ஏன் கௌதம் இப்படி பண்ண? அவரை பத்தி நான் எப்படி கேட்டாலும் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களையும் என்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த துரோகிய பார்த்தே ஆகணுங்கிற பெரி என் மனசுக்குள்ள அப்படியே தாமா இருக்கு. அதான் நீங்க கார்ல மறந்து விட்டு போன வீட்டு சாவியை எடுத்துட்டு நேரா அங்க வந்து தேடி பார்த்தேன். ஆனா அப்படி எதையுமே காணோம். நல்ல வேளை, போட்டோ கௌதம் கையில சிக்கல போல இருக்கு. நான் தான் நேரம் வரப்போ உங்க அப்பாவை பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் கௌதம் அவசரப்படுற? நீங்க எப்பதாமா சொல்லுவீங்க? நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? கௌதம், உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க அவசரப்பட்டு அவரை ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்து தானே அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க கௌதம். கௌதம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறத இதோட விட்டுடு. அதுக்கான காலம் வரப்ப நிச்சயமா நான் சொல்லுவேன். நீ முதல்ல வெளியில வா. வா. ஐயோ, ஒருவேளை இது அத்தையும் எஸ்எஸ்கேவும் ஒன்னா இருக்கிற போட்டோவா இருக்குமோ? நானும் எஸ்எஸ்கேவும் இருக்கிற போட்டோவா பார்த்துட்டானா? குடு கௌதம். இருங்கம்மா. குடு. நீங்களும் அப்பாவும் ஒன்னா இருக்கிற போட்டோவா இருக்குமோன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. என்ன கௌதம், நானே அந்த ஆளை வெறுத்துட்டு இருக்கிறப்ப அவன் போட்டோவை நான் எப்படி வச்சிட்டு இருப்பேன்? இங்க பாரு கௌதம், உங்க அப்பாவை பத்தின எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. நீ என்ன நம்பு கௌதம். அம்மா, இப்ப வேணா நீங்க என் அப்பாவை என்கிட்ட இருந்து மறைச்சிடலாம். ஆனா நான் விட மாட்டேன். கேடுகட்ட அந்த ஆளை நான் தேடி பிடிப்பேன். எனக்கு அந்த ஆளுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி இலக்க, நம்ம வக்கீல பார்க்க போலாம். சரிங்க, போலாம். அம்மா, நாங்க போயிட்டோம். அத்தை வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த போட்டோட சேர்த்து தானே நானும் எஸ்எஸ்கேவும் இருக்கிற போட்டோ இருந்துச்சு. இப்போ இது மட்டும் கீழே கிடக்க. அப்ப அது எங்க?
போட்டோவை கௌதம் பார்க்கல. டேய் எஸ்எஸ்கே, இது மட்டும் என் புள்ள கண்ணுல சிக்கி இருந்துச்சு, உன்னை யாராலையும் காப்பாத்த முடிஞ்சிருக்காதுடா. என்னம்மா, எதுக்கு ஃபோன் பண்ணி அவசரமா இங்க வர சொன்ன? ஏதாவது பேசுறதா இருந்தா எஸ்எஸ்கே அப்பா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அங்க பேச முடியாத விஷயம்டி. மாப்ள, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. உடனே கௌதம் இலக்கியாவோட சமாதானமா போங்க. ஆபத்தா? என்னத்த சொல்றீங்க? அதுவும் கௌதம் இலக்கியா கிட்ட சமாதானமா போக சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காமா? அடியை, உங்க அப்பா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாருடி. அந்த இலக்கியா எஸ்எஸ்கே தாட்சாயினி மேல ஐயோ ஏதோ ஒரு கேஸ் சொன்னாருடி. அதான் ஏதோ பெர்ஜுரி கேஸ் போட போறாளாம். அப்படி போட்டா மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்களாண்டி. பெர்ஜுரி கேஸா? அப்படின்னா? ஐயோ மாப்பிள்ள, அது வந்து எஸ்எஸ்கே மேலையும் தாட்சாயினி மேலையும் இலக்கியா பெர்ஜுரி கேஸ் போட போறா. பெர்ஜுரி கேஸ்னா கோர்ட்ல பொய் வாக்குமூலம் கொடுக்கறது, பொய் சாட்சியை ரெடி பண்ணி கோர்ட்டை ஏமாத்துறது. எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சேர்ந்து பொய் சாட்சி சொன்ன காரணத்துக்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா மாப்ள? உங்க மாமா தான் சொன்னாரு. எதுக்கு பிரச்சனை? அதான் கௌதம் சொத்தை தரேன்னு சொல்லிட்டால. பேசாம கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு போய் சமாதானம் ஆயிடுங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் மாப்ள? அத்தை, முதல்ல பதட்டப்படாதீங்க. பெர்ஜுரி கேஸ் போட்டா நான் பயப்படணுமா? என்ன நாக வச்சு கடத்தினது கௌதம். அப்புறம் எப்படி எஸ்எஸ்கே அங்கிளையும் தாட்சாயணி ஆண்டியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அதோட நான் எங்க கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன்? கௌதம் தான் கடத்தினான்னு உண்மையை தானே சொன்னேன். ஐயோ, தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தாட்சாயினின்னு கோர்ட்ல சொன்னது பொய் சாட்சின்னு தெரியாம இவ வேற இப்படி உளறிட்டு இருக்கானே. என்ன அஞ்சலி சொன்ன? அது வந்து கௌதம் இலக்கியா ஏதோ பெரிய திட்டத்தோட இருக்காங்க. அதுல நீங்க ஏன் தேவையில்லாம சிக்கிறீங்கன்னு அம்மா அக்கறைப்படுறாங்க. அதான். அவங்க என்ன திட்டம் வேணா போடட்டும், என்ன ஒன்னும் செய்ய முடியாது. எதுக்கு மாப்ள வம்பு? உங்க மாமா சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அந்த இலக்கியா நினைச்சத சாதிக்காம விடமாட்டா போல இருக்கு. யாரு கண்டா? ஒருவேளை கோர்ட்டு விசாரணையில உங்களை கடத்தினது கௌதம் இல்ல எஸ்எஸ்கே தாட்சாயினி தானே தீர்ப்பாயிட்டா, உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. அதான் பயப்படுறேன். என்ன பேசுறீங்க அத்தை? எஸ்எஸ்கே அங்கிளும் தாட்சாயணி ஆண்டி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கௌதம் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி எங்களை கடத்துவாங்க? எங்க ரெண்டு பேரையும் அநியாயமா வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களையும் ஜெயில போட துடிக்கிறாங்களா? இப்பவே போய் கௌதம் என்ன பண்றான்னு பாருங்க. ஐயோ கார்த்திக், நில்லுங்க நில்லுங்க ஐயோ நில்லுங்க. மாப்ள, அவசரப்படாதீங்க. கார்த்திக், கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. விடு அஞ்சலி. அந்த கௌதமும் இலக்கியாவும் என்னோட பணத்தையும் சொத்தையும் வச்சுக்கிட்டு என்னையே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அந்த கௌதம் இலக்கியா கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கு. அதை வச்சு அவங்க சட்டத்தையே கூட வளைச்சிருவாங்க, உண்மையவே பொய்யா மாத்திருவாங்க. அதான் மாப்ள பயமா இருக்கு. கொஞ்சம் யோசிங்களே. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அத்தை. சொத்து மொத்தமும் என்னோடதுதான்னு நேத்து நான் அனுப்பின நோட்டீஸ் இன்னைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதை பார்த்து பயந்து சொத்து போயிடும் போல இருக்குன்னு அவங்க பீதியா இருக்காங்க அத்தை. அதான் எங்களை மிரட்டுறதுக்காக பெர்ஜூரி கேஸ், ஜெயில் தண்டனைன்னு மாமாவை பயமுறுத்தி என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. சீக்கிரம் நாங்க போட்ட கேஸ்ல ஜெயிக்க தான் போறோம். கம்பெனி, பிசினஸ், சொத்துன்னு எல்லாமே எங்க கைக்கு வரதான் போகுது. நானும் அஞ்சலி அந்த வீட்டுக்கு போய் கெத்தா வாழதான் போறோம். அப்போ அந்த பெர்ஜுரி கேஸால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அட நீ வேற அஞ்சலி, சொத்து மொத்தமும் நமக்கு வந்ததும் கௌதமும் இலக்கியாவும் சோத்துக்கே தெருவுல தான் நிக்க போறாங்க. இதுல எங்க வக்கீலுக்கு காசு கொடுத்து கேஸ நடத்த போறாங்க. போட்ட கேஸ் அப்படியே புஷ்பானம் ஆயிடும். அதானே பார்த்தேன். நம்ம நோட்டீஸ பார்த்ததும் எப்படிலாம் பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? மா, கௌதம் இலக்கிய மிரட்டினதை நினைச்சு நீ ஒன்னும் பயப்படாத. பெர்ஜுரி கேஸ போடுறதா இருந்தா அவங்க நேரா கோர்ட் மூலமா போய் போட வேண்டியதானே. எதுக்கு அப்பா கிட்ட சொல்லணும்? அப்பா எதுக்கு ஒன்னும் பயமுறுத்தணும்? உனக்கு புரியலையா? இது எல்லாமே எங்களை மிரட்டுதான். ஆமா அத்தை, எனக்கு சொத்தை கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் சுத்தமா போய்.
சொத்தை கொடுக்க ஆசைப்படுறவங்க ஸ்ட்ரெயிட்டா என் பேர்ல சொத்தை எழுதி வைக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடணும்? இதுலயே அவங்க பிளான் புரியலையா? என்கிட்ட இருந்து அஞ்சலியை பிரிக்கணும், சொத்தை கொடுக்கற மாதிரி கூப்பிட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திடணும். அவ்வளவுதான் மேட்ரு. அவங்க எந்த கேஸ் வேணாலும் போடட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க அத்தை. சரிங்க மாப்ள, நீங்க வசதி வாய்ப்போட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேன் அஞ்சலி. வரேன் மாப்ள. சரிம்மா. பாத்தீங்களா கார்த்திக், இந்த இலக்கியம் நம்மள நிம்மதியாவே விட மாட்டா போல. சொத்து என் கைக்கு வரட்டும், அப்புறம் அவங்கள நான் நிம்மதி இல்லாம பண்றேன். வா. வாங்க சார். வணக்கம் மேடம். வாங்க. மேடம் இருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க, போங்க. மேடம் வாங்க 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 உட்காருங்க. வாங்க வாங்க கௌதம். கேஸு தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்கு இலக்கியாவும் கௌதமும் வக்கீலம்மாவை பார்க்க வந்திருக்காங்க? ஏதோ இருக்கு, என்னன்னு கவனிச்சு தாட்சாயினி மேடத்துக்கிட்ட சொல்லிடுவோம். இலக்கியா, இப்பதான் உங்க 2 பேர் முகத்துலயும் சந்தோஷம் தெரியுது. இத்தனை நாளா அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் உங்களை ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த டார்ச்சருக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். பதிலடினா எப்படி? மேடம், கார்த்திகை கடத்தி அஞ்சலியை தூண்டி விட்டு கௌதம் மேல பொய்யான கேஸ் கொடுத்து இவரை ஜெயில போட்டதுக்காக எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதான் அவங்க மேல பெர்ஜுரி கேஸ் போடுற விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அடடே, பரவாயில்லையே, பெர்ஜரி கேஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே பொய் சாட்சியால பாதிக்கப்பட்டவங்களோட நியாயத்துக்காக பெர்ஜரி ஆக்ட் இருக்கிறது உண்மைதான். அத பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். ஆனா அப்பதான் நீங்க 2 பேரும் கேஸ்ல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல இருந்தீங்க. மறுபடியும் எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு விட்டுட்டேன். மேடம், அப்படி அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியை விட முடியாது மேடம். பிசினஸ்ல கௌதம ஜெயிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க இவரை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. கோர்ட் இவரை நிரபராதின்னு உணர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கௌதம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் குற்றவாளி மாதிரி தானே உள்ள இருந்தாரு. அதுக்கு காரணமா இருந்த எஸ்எஸ்கேக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா மேடம்? சொசைட்டில கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒருவேளை இவன் தம்பியை கடத்திருப்பானோன்னு சந்தேகமா பாக்குறாங்க. என் பிசினஸ் சர்க்கிள்லயும் என் பேர் கெட்டு கிடக்கு. அதுக்கு காரணமான எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் ஜெயிலுக்கு போயே ஆகணும். நீங்க உடனே அவங்க மேல பெர்ஜுரி கேஸ் போடுங்க. அந்த நாகுவோட குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணி கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோன்னு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அந்த எஸ்எஸ்கே தான் பொய் சாட்சி சொல்லி மிரட்டினான்னு அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க மேடம். பொறுங்க பொறுங்க, அதுக்கு ஆதங்கம் மட்டும் போதாது, சாட்சிகளும் வேணும். கார்த்திகை கடத்தினதா சொல்லி உங்க மேல கடத்தல் கேஸ் கொடுத்தது அந்த எஸ்எஸ்கேவோ தாக்ஷாயினியோ இல்ல, அஞ்சலி தான். நீங்க ஜெயிலுக்கு போய் வெளியே வர வரைக்குமே நடந்த எதுலையுமே அவங்க சட்ட ரீதியா இன்க்ளூட் ஆகவே இல்லை. மறைமுகமா தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. அப்புறம் எப்படி பெர்ஜுரி கேஸ் போட முடியும் அவங்க மேல? அப்ப குற்றம் செஞ்ச அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி சுதந்திரமா வெளியே நடமாடலாங்கிறீங்களா? அப்படி சொல்லல. இந்த குற்றத்தை அவங்க 2 பேரும் தான் செஞ்சாங்கங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். நாகுவை வச்சு கார்த்திகை கடத்தினது, அப்புறம் நீங்க தான் கடத்தின மாதிரி போர்ட்ரேட் பண்ணது, அப்புறம் கடைசியா நாகுவோட ஃபேமிலியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவனை பொய்யா சாட்சி சொல்ல வச்சது, இது எல்லாமே கோர்ட்ல நிரூபிக்கப்படணும். அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். மேடம், எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த நாகு மட்டும் தான். இப்ப அவன் ஜெயில கிடக்குறான். அப்படியே இருந்தாலும் நாகு குடும்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல மாட்டானே. சாரி கௌதம், சாட்சி இல்லைனா இந்த கேஸ் கோர்ட்லயே நிக்காது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அப்ப அவங்கள தண்டிக்கவே முடியாதா? நிச்சயமா முடியும். என்னதான் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் கிளவரா இருந்தாலும் இந்த கடத்தல்ல நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு எவிடன்ஸ தவற விட்டுருப்பாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் உடனே அவங்க மேல பெர்ஜுரி கேஸ ஃபைல் பண்றேன். சரிங்க மேடம்,
என்ன பண்றதுன்னு யோசிச்சு மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். நாங்க வரோம். வரும். நம்பிக்கையோட வந்தேன், எல்லாம் சொதப்பிருச்சேன். சாட்சிக்கு நம்ம எங்க போறது? இல்ல கௌதம், எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல நம்ம கண்ணுக்கு சிக்காத ஆதாரம் நிச்சயமா எங்கேயாவது இருக்கும். அதை நாம கண்டுபிடிக்கணும். பிடிக்கிறேன். கௌதம், சரி கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன். நீங்க கிளம்புங்க. சரி, பாத்துப்போ. யாரு? கௌதமோட வக்கீல் ஆபீஸ்ல இருந்து செக்யூரிட்டி ஃபோன் பண்றான். என்னவா இருக்கும்? ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுப்பா. மேடம், கௌதமும் இலக்கியாவும் இப்பதான் வந்து வக்கீல பார்த்துட்டு போறாங்க. என்ன விஷயம்? உங்க மேல கேஸ் போட போறாங்களாம். எங்க மேலையா? என்ன சொல்ற? ஆமா மேடம், பெர்ஜுரி கேஸ். சரிப்பா, நீ போன் வை, நாங்க பாத்துக்கிறோம். மேடம், ஆ? எனக்கு ஏதாவது ஏய், பணம் தானே வேற. கொடுத்து விடுறேன்ப்பா. இதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது பேசினா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். என்ன எஸ்எஸ்கே, அவங்க 2 பேரும் நம்மள சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. அதான் நானும் யோசிக்கிறேன் தாட்சாயணி. பெர்ஜுரி கேஸ் ரொம்ப டேஞ்சரானதாச்சே. ஒருவேளை நம்ம மேல அந்த கேஸ் ஃபைல் ஆகி என்கொயரி பண்ணா நாம மாட்டிக்குவோங்கிற பயத்தை விட அஞ்சலி கார்த்திக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருமேன்னு தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஆமா எஸ்எஸ்கே, கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி தரத்தான் கார்த்திகை கடத்தணும்னு அஞ்சலி கிட்ட போய் சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப போலீஸ் விசாரிச்சா நம்ம சதி பண்ணது வெளியே வந்துருமே. அதான். அப்புறம் அஞ்சலியும் கார்த்திக்கும் நம்மளை விட்டு போயிடுவாங்களே. அது மட்டும் நடக்கவே கூடாது. கௌதமையும் அவன் கம்பெனியும் அழிக்க நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி ஆயுதம் தான் அந்த கார்த்திக்கும் அஞ்சலியும். இவங்கள மிஸ் பண்ணிடவே கூடாது. எஸ்எஸ்கே, அஞ்சலி வரா. அஞ்சலிக்கும் கார்த்திக்குக்கும் எப்படியாவது நல்லது பண்ணணும்னு பார்த்தோம். ஆனா இந்த கௌதம இலக்கியவும் தடுத்துக்கிட்டே இருக்காங்களே. என்னம்மா, அவங்க என்ன பண்ணாங்க? கௌதமும் இலக்கியாவும் எங்க மேல பெர்ஜரி கேஸ் போட போறாங்களா அஞ்சலி? பெர்ஜரி கேஸா? அப்படின்னா அது என்ன கேஸ்மா? அஞ்சலி, உனக்கும் கார்த்திக்கும் சொத்தை மீட்டு தரதுக்காக கார்த்திகை கடத்தி வச்சிருந்தோம்ல, அதை கண்டுபிடிச்சு எங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி தர போறாங்களாம். என்னப்பா சொல்றீங்க? அதான் இலக்கியா தன்னோட புருஷனை ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்காக அவன் மறுபடியும் உங்க 2 பேரை தொந்தரவு பண்ணணும்? கௌதமும் இலக்கியாவும் சொத்தை எல்லாம் தரும்னு ஆசை காட்டி கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்த்தாங்க. அப்படி போனா அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு தடுத்து நிறுத்தி உங்களுக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணி கேஸ் போட்டோம்ல, அந்த ஆத்திரம் தான் அவங்களுக்கு. கார்த்திகோட சொத்தை கௌதமி இலக்கியாவும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க தானே தடையா இருக்கோம். அதான் எங்க மேல பெர்ஜரி கேஸ் போட்டா நாங்க பயந்து உங்களை கேஸ் வாபஸ் வாங்க வச்சு உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி பயந்துருவோமா? உன்னையும் கார்த்திக்கும் நல்லா வாழ வச்சு அவங்கள தெருவுல நிக்க வைக்காம நாங்க ஓய மாட்டோம். தேங்க்ஸ்மா. நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா கௌதம் இலக்கியாவும் எங்களை அழிச்சே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் பணம் சொத்துன்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிம்மா, அவங்க கேஸ் போட்டு அதுல ஏதாவது தில்லுமுல்லு பண்ணி உங்களை ஜெயில போட்டா என்ன பண்றது? கவலைப்படாத அஞ்சலி, அப்படி எதுவுமே நடக்காது. எங்க மேல பெர்ஜுரி கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும்மா. நீ எல்லாம் வரி பண்ணிக்காத. கௌதம் இலக்கியாவை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன். என்ன உதவி மேடம்? சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். கார்த்திகை கிட்னாப் பண்ணதுல இருந்து அவனை மறைச்சு வச்ச வரைக்கும் உங்களை தவிர
இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.